Hi friends, all welcome back to our channel. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பதில் ரேக்ஸில் படம் பார்க்க வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடியே இதை வந்து சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த ரூஸ் அண்ட் படம் வந்து 1 o'clock வந்து ரிலீஸாக இருக்குது. அந்த படத்தை பார்க்குறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். ஓரளவான க்ரௌட்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க, டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்களும் இப்போ தான் வந்தோம். இந்த வித்தின் 10 minutes வந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே guys, படத்தை பார்த்துட்டு இந்த படம் பற்றின ரிலீஸ் வந்து அதுக்கு வரைக்கும் பார்க்கலாம். I'm a place for you to say your heart away. ரிவ்யூ பேர் நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே எனக்கு யாருமே தெரியாது. இது பெரிய ஒரு சங்கரம் போட்டேன். கூட தெரியாமல் இது இன்னொன்று 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பண்ணப்படும். ஸோ 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்படும். திரும்ப ஒரு தேட்டருக்கு போகிறது அது வர பெரிய படம் கேட்கணும். இருந்தாலும் நம்ம போடும்போது அதே வரவேற்பு அதே சீன்ஸ் அதே மாதிரி தேவைப்படுறாங்க. ஸோ பதிலே மக்களுக்கும் வந்து இந்தியா சினிமா இனிமே போகுமாங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் நாங்கள் அந்த படம் பார்த்துட்டு இருக்கோம். கேரக்டருக்கு தான் ரெண்டு இருக்காங்க. சின்ன பையன் வந்து படம் நடிச்சிருக்காரு. அவரோட எதிர்கால பிளான்ஸ்லாம் இந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த படத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம படங்களை நம்ம மக்கள் பார்த்து பழகணும். மலையில படைப்பு அப்படிங்கிறத தாண்டி இது ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட், ஸ்ரீலங்கன் மக்கள் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதை மேக்ஸிமம் எவ்வளோ மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்த படத்துக்கான வேலைகளும் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கேன். எல்லா இடங்களையும் வரவேற்பு நல்லா இருந்துச்சு, ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிதானமாக படம் தான் ஏற்கனவே சொல்லி இந்த 1 இயர்க்கு முன்னாடியும். ஸோ இன்னும் அது கான்ஃபிடன்ஸ் கண்ட்ரிக்குள்ளே கவர் பண்ணுங்கிறது தான். ஸோ கண்டி ஏரியாவில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. ஸோ அது ப்ரொசீஜர் கொஞ்சம் பெருசு. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி மற்ற தென்னிந்திய படங்கள் மாதிரி படத்தை இவங்க காசு கொடுத்து வாங்கி போடுறது. நம்ம படத்துக்கு காசும் கொடுக்கணும், படத்தையும் கொடுக்கணும் தேட்டர்ஸ்க்கு. ஸோ இதுக்குள்ளே நிறைய ஏகப்பட்ட விதேசவாத இனவாதம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே நிறைய டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அது பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு மாதிரி நாங்கள் படத்தை பார்த்தோம். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு மலையத்துக்கு ஒரு தேவையான ஒரு நல்ல கருத்து கொடுத்த ஒரு படமாக இருந்துச்சு. அவங்க அந்த படத்தில் நடித்தவங்க நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணோம். கடைசியாக இந்த படத்தை இயக்குனரும் நாங்கள் ரொனி அவரை வந்து ரிவ்யூவாக எடுத்திருந்தோம். அவரும் இனிவர படங்களையும் நடித்து எதிர்காலத்தில் வந்து முன்னேறும் வளரணும்னு நாங்கள் வந்து வாழ்த்துறோம். அதே மாதிரி இந்த படம் நாங்கள் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து எங்கள் சேனலில் இணைஞ்சிருங்க. SM Vlog பதிவில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை காய்ஸ், தேங்க்யூ.